இந்த வேலையில கூட ஆண்டவரே இயேசுவே நீ ஆண்டவரே இந்த சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் அபிர்விதமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவனே உம்முடைய கிருபை இரக்கங்கள் தயவுகளால் இவர்களை மூடி வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாத ராஜா. ஆண்டவரே நாங்க நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க எங்க மத்தியில் அசைவாடுங்க. கொஞ்ச நேரமா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீங்க இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே அப்பா எங்க மத்தியில மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓ அப்பா எங்க மத்தியில அசைவாடுகிற தேவன் நீர் தான்பா. ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்க மத்தியில அசைவாடுங்க என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சிநேகித்தீரையா, ஆறுகத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் தண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் தண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, எல்லாரும் சோதரிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஓ தாய், இந்த நாளிலே கூட கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கர்த்தாவே எல்லாருடைய பாவங்களை போக்கவும், ஆண்டவரே சாபங்களை நீக்கி போகவும் இந்த பூலோகத்துக்கு வந்தீங்களப்பா. அந்த சிலுவையை சுமந்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? வாய்களை திறந்து எல்லாரும்
அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த சிலுவை அண்டையில கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க தேவனே நீ கிருபை செய்தபடியினால உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேலையில உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய அன்புக்கு ஆண்டவரே இணையே இல்லப்பா. ஆண்டவரே தன் சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய குமாரனை கத்தாவே எங்களுக்காக அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்த பரமபிதாவே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரே, இந்த அற்புதமான இந்த கத்தாவே இந்த சிலுவை தியான கூட்டத்துல கூட கத்தாவே அப்பா பிள்ளைகள் என்ன ஏக்கத்தோடு என்ன பாரத்தோடு ஆண்டவரே என்ன மன கவலையோடு ஆண்டவரே இங்க அமர்ந்திருக்க கூடும் ராஜா. எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர் என்று ஆண்டவரே இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இன்றைக்கு அநேகர் நாங்கள் என் தேவன் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கே கூடான கொடை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம்ம சிலுவையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்க பவுல் ரோமருக்கு எழுதுகிற போது நிறைய கேள்விகளோடு, சிலுவை என்பது சாதாரணமான காரியம் அல்ல, ஏதோ உங்களை அழைச்சிட்டாரு, ஏதோ வந்துட்டீங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, அதனால நீங்க உங்களுடைய காரியங்கள் எப்படியா இருக்கும் போது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை, முட்கள் நிறைந்த பாதையில நம்ம போய் கொண்டிருக்கிறோம், பஞ்சு மெத்தையில வாழ்கிற வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நம்ம அவருடைய ஏன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு பாருங்க, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். பாருங்க, கடந்த நாட்களிலே நம்ம இங்கேயே ஊழியர் கூட்டத்துக்கெல்லாம் நிறைய ஊழியக்காரர்கள் வந்து போனாங்க. அவங்க இருக்கிற கண்ணகி நகர்ல எல்லாம் ரவுடிகளால் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர் மாறி இருக்கிறாங்க. அவர் போகும்போது கொலை செஞ்சுட்டு புள்ளலுக்கு போகும்போது ரவுடி, வெளியே வரும்போது ஊழியக்காரரை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அதனாலதான் அங்க வேதத்துல எத்தனையோ அங்க ஊழியர் கண்ணகி நகர்ல நடக்கிற ஊழியர் கூட்டங்களிலே பகிரங்கமா எழுந்து சொல்லுவாங்க, நான் 2 கொலை செய்தவன், 3 கொலை செய்தவன், என் மனைவியை கொன்றவன், அப்படிலாம் சொல்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் கத்தர் மாற்றி இன்னைக்கு ஊழியக்காரரை மாற்றி இருக்கிறார்னா அதுதான் அந்த வசனத்துல பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிற வார்த்தை, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். பாருங்க, வாசிங்கம்மா, கீழே வாசிங்க. இவைகளை குறித்து பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, கேள்வி கேட்கிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது நமக்கு விரோதமா எந்த, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஐயோ எனக்கு இதை பண்றோம் அதை பண்றோம், ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா ரத்த கோட்டைக்குள்ளே நீ நுழைந்து விட்டான், எதுவும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை தீண்டாது. பிரியமானவர்களே, ஆமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். மாலாக்கு போய் நின்று சொல்ல, எப்பா எப்படியாவது பிழையாம கிட்ட என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வெகுமதினா தரேன், நீ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண, சபி, அவங்களா சபி, உனக்கு சாபம் விட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் சாபம் ரிட்டனா மாறும். அதனாலதான் பிழையாம் தீர்க்கதரிசி சொன்னாரு, கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் போய் எப்படிப்பா சபிக்க முடியுமா, நானெல்லாம் ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவராலே ஆசீர்வாதம் பெற்ற ஜனம், அவங்கள யாராலும் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. ஆமா, பாருங்க, வாசிங்கம்மா, கீழே வாசிங்க. பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பாருங்க, நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், கரங்களை தட்டுங்க. பிரியமானவர்களே, வேற இடத்துல வந்தா நமக்கு ஒன்னும் உற்சாகமா பாருங்க, நம்ம ஆண்டவரே நமக்கு சிலுவையில தந்து நமக்காக கொடுத்தவர், நீ வேண்டி கேட்டு உங்களுக்கு கொடுக்காத இருக்க மாட்டாரா கேட்கிறாரு. சூழ்நிலை எப்படி இருக்குது, சாதகமா இல்லையே, இன்னிதான் யோசனை பண்ணுகிற, உன் மாம்சீகமா நீ யோசனை பண்ணுகிற. அவர் சொல்றாரு பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கொடுக்காது இருப்பாரா? கேள்வி கேட்கிறாருங்களா? உங்களை பார்த்தா கேட்கிறாருங்க. அம்மா, நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்களே எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, என் குடும்பத்துல போராட்டமா இருக்குது, என் பேச்சை என்ன பண்ணுங்க, என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது, என் கணவன் கேட்க மாட்டேங்கிறான், இஷ்டமா போயினுக்கிறாங்களே,
எப்படி நினைச்சுக்கிற நீ வந்திருக்கிற, எவ்வளவு சோதனையில வந்திருக்கிற, ஒருவேளை வருமானம் என்னென்னவோ காரியங்களோடு மனக்கவலையோடு போராட்டங்களோடு கூட அமர்ந்துகிட்டே இருக்கிறியே. தன்னுடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருப்பாரா, உங்களுக்கு கொடுக்காது இருப்பாரா, அப்படியே மறந்துடுவாரா? உன்ன நம்ம சுயநீதியில நடப்போம். நம்ம மனுஷுக்கு நீதியா நம்ம செய்யறது கரெக்ட் இருக்கு, அது நீதி கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில நாம் செய்கிறது கரெக்டா, அதுதான் நீதி. நான் என் பார்வையில நல்லதா போயிருந்தேன், நல்லதா ஆண்டவரே நான் கரெக்டா தான் போயிருக்கிறேன், அதுதான் வந்து சொன்னான். ஆயக்காரன் ஜெபிக்கும் போது என்ன பண்ணான்? பாவியாகி என்மேல் என்ன பண்ண கிருபையா இருந்தான். பாருங்க, ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, அவன் வந்து ஆலயத்துல நின்று ஜெபம் பண்றான். என்னன்னு, நான் கரெக்டா உபவாசிக்கிறேன், தசமமாக கொடுக்கிறேன், கரெக்டா என்ன பண்றேன், வேதத்தெல்லாம் கரெக்டா நான் எல்லாம் பண்ணுகிறேன். அவன் ஒரே ஒரு குற்றம் கண்டுபிடிச்சான். அந்த ஆயக்காரனை எங்க வெளியில் நின்னுக்கிறான் பாரு, ஆண்டவரே வாசப்படியில் நின்னுக்கிறான் பாரு, உள்ளவே வரத்துக்கு தகுதி இல்லாதக்கிறான் பாரு, அங்க நின்னுக்கிறான் பாரு. அவன் மனசு யார் மேல இருக்குது? அவனை இழிவுபடுத்த நினைச்சுன்னு, அவனை குறை சொல்றதுக்கு நினைச்சுன்னு. ஆண்டவர் அப்படி குற்றங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவன் கூட இல்ல, அவன் கூட கடந்து போயிட்டார் ஆண்டவர். அவனே ரட்சிக்கப்பட்டவனா என்ன பண்ணான்? வீடு திரும்பி போனான். பாருங்க பிரியமானவர்களே, ஒருத்தர் நம்ம என்ன பண்றதுக்கு இல்ல, குறை சொல்லவோ குற்றங்களை கண்டுபிடிக்கவோ இல்ல. ஏன்னாக்கா அந்த ஆயக்காரனை நீதிமானாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அல்ல, இவனே ரட்சிக்கப்பட்டவனாய் வீடு திரும்பி போனான் என்று வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்கள். அதனால தான் அவர் சொல்லுகிறார், தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்களாக்கினார். கீழே வாசிங்கம்மா, கீழே வாசிங்க. பாருங்க, ஆக்கினியா வந்திருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமானவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறது அவர் அறிவார். உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். என் மக நாளில் செய்ய மாட்டா, பிதாவே என் மக விட்டுருவான், என் மக விட்டுருவான், பரிசுத்தமா வாழ்வான், எனக்காக வாழ்வான், அந்த சிலுவையில என்னுடைய தியானங்களை கேட்டுருவோம். கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல என் மகனை நான் தொடுவேன் ஆண்டவரே. யாருக்காக? நமக்காக, உனக்காக, எனக்காக என்ன பண்ணுகிறார் ஆண்டவரே? வேண்டுதல் செய்து கொண்டு. ஆமா, நிறைய பேர் பிரியமானவர்களே கிறிஸ்துவன்னு சொல்லிக்கணும், இன்னும் எவ்வளோ துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருக்கிறாங்க. அவர் அதை தான் சொல்றாருங்க. பிரியமானவர்களே, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்து. பாருங்க, அவர் சொல்றாரு, கிறிஸ்து மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய ராஜ்யத்தில் வலது பரிசத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். நம்ம தவறி நம்ம ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா இருக்கிறோம், திருவிழந்து எடுக்கிறோம், ஆனாலும் மீறி சில பாவங்களை நாம் செய்கிற போது நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நம்முடைய கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக ஒரு வேண்டுதல் செய்ய. பாருங்க, கீழே வாசிங்க, கீழே வாசிங்க, நேரம் போயிட்டே இருக்கு, வாசிமா. உமது நிமித்தமும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். பாருங்க, உமது நிமித்தம் எந்நேரமும் என்ன பண்றான்? கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இப்பதான் பாயிண்ட்க்கு வராங்க, வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வாசிங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் தம்மில் அன்பு கொள்கிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்க, எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கேள்வி கேட்கிறார். உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க. பவுல் ஆணித்தரமா சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, அவர் கேள்வி கேட்டு பதிலும் சொல்றார். உபத்திரவமோ, எவ்வளவு பேர் உபத்திரவத்தில் இருக்கிறாங்களே பாருங்க. அவர் சொல்றார் பாருங்க, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. பாருங்க, கிறிஸ்துவ எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க? பட்டயத்தினால மடிந்து போனாங்களே, வியாகுலப்பட்டாங்களே. பேதுருவை நம்ம யோபுவை போல என்ன பண்ணாங்க? வியாகுலப்பட்டு சோதனையில பாருங்க, அவர் எவ்வளோ உபத்திரவத்துல பொறுமையா இருந்தாரே, சகிச்சாரே. ஆனா அவரை விட்டு போயிட்டாரா? ஆனா 42:2 சொல்றாரு. யோபு 42 வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். கண் வைத்தாயோ, பாருங்க, அவர் சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
அதுக்கப்புறமா தான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, யார் உங்களை மறந்தாலும் அன்பை அந்த சிலுவையை நீங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற போது கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றி அன்பிலே, அந்த சிலுவை அன்பிலே கர்த்தர் உங்களை வழி நடத்தி செல்ல. தாய் கூட தன்னுடைய பிள்ளைகளை, ஆனா தாயினும் மேலாக அன்பு வைத்து ரத்தத்தையே சிலுவையில உங்களை மறந்துட மாட்டாரே. உங்களுக்காகவே தன்னுடைய குமாரனை தந்தவர். இது எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து இந்த சிலுவை அண்டையில வந்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை ஒரு ஜெயமாக மாற்றி கர்த்தர் அற்புதம் அதிசயமாய் வழிநடத்துவார். ஆமென்.